வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்பச்சினோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நான் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அந்த காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு காஃபி மக்கில் நான் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஈக்குவலாக நம்ம அடுத்து சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். காஃபி பவுடரும் சர்க்கரையும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இதை ஒரு வெயிட்டான ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணலாம். அட்லீஸ்ட் இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம பீட் பண்ண இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா கை எடுக்காமல் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன். பாருங்கள் இது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இதே மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம காஃபி க்ரீம் இப்போது ரெடி. அடுத்து ஒரு காஃபி மக்கில் நம்ம கலந்து வச்சுருக்க காஃபி க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அது கூட சூடாக காய்ச்சின பால் நம்ம ஆட் பண்ணிடலாம். பால் ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த காஃபி க்ரீம் மேலே மிதந்து வரும். இப்போது அந்த காஃபி க்ரீம் கரைஞ்சிடாத அளவுக்கு அதை பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கேப்பச்சினோவை அந்த க்ரீமோடு குடித்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்பச்சினோவை ஹைலைட் பண்ணுறது அந்த மேலே இருக்கிற டெக்கரேஷன் தான். அதை இப்போ நம்ம பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக பால் நிறைய எடுத்து மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அது மேலே லைட்டாக காஃபி பவுடரை தூவி விடுறேன். நீங்கள் இதில் கொக்கோ பவுடர் கூட தூவி விடலாம். அடுத்து ஒரு ஃபோக் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இதை அப்படியே சுற்றி விடுங்க. மேலாப்பில் சுற்றி விடுங்க. அப்படியே நடுவில் ஒரு கோடு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனில் வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இது கூடவே இன்னொரு டிசைன் செஞ்சேன். சிம்பிளாக இதுதான் அது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.